விஜய் அவர்கள் செலக்ஷன் பண்ணியிருக்கிற 2 தொகுதிகளில் சென்னை வட சென்னையை ஒட்டியுள்ள சார்ந்த பெரம்பூர் தொகுதி அப்படின்றது அரசல் புரசலான ஒரு கேள்வி. விஜய் வெற்றி பெறும் குதிரையா ஜெயிக்கிற குதிரையா என்பதை விட எதிரிகளை விரட்டி கொண்டிருக்கும் ஒரு குதிரை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். சென்னை எனது கோட்டை, சென்னை எனது வாழ்விடம், சென்னை அசைக்க முடியாத சக்தி, அது திமுக கோட்டை அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் விஜய் நின்றால் அது தவிடு முடியாது. இங்குள்ள வாக்காளர்களை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். யார் காசு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. உண்மை தெளிவான அரசியல் பெற்றவர்கள். ஆனால் இங்க என்ன தோணுது அப்படிங்கிறத விட வட சென்னை மக்கள் இங்க என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு அவர்கள் ஓட்டை பசக்குன்னு குத்திக்கிட்டே இருந்தாங்க. விஜய் ஒருவேளை பெரம்பூர் தொகுதியில நின்றால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கும் அதிகமான அந்த ஓட்டுகள் அதிகமா இருக்கு. இதுல பெண்களுடைய ஓட்டு வித்தியாசம் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு படிச்ச மேதாவிகளோ படிக்காத முட்டாள்களோ அங்கே இல்லை. நடுத்தர வர்க்கத்தினர் மட்டுமே அதிக வாழும் பூமி அந்த வட சென்னை பெரம்பூர் பகுதி. சென்னையில ஒரு பூமி அதிர்வு, நில அதிர்வு ஏற்பட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் எந்த தொகுதியில நிற்கிறாரோ பக்கத்துல இருக்க மு.க. ஸ்டாலின் கடந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற தொகுதியான கொளத்தூர் தொகுதியும் படபடன்னு ஒரு அதிர்வலைகள் ஏற்படும். இதுல இந்த சீமான், இந்த சாட்டை துருமுருகன், இந்த எக்ஸ்ட்ரா XYZ இவங்க எல்லாம் கொடுக்கிற விமர்சனங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க செவி சாய்க்க வேண்டாம். தம்பி விஜய் அவர்கள் வடசென்னை பகுதியில் உள்ள பெரம்பூர் தொகுதியை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்க, யோசிக்கவே வேண்டாம். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். விஜய் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக்கொண்டு இருக்கும் ஒரு அரசியல் பிரமுகர் இவரும் ஒருவர். ஓகேவா, இவர் தான் முதன்மையானவர், இவர் தான் கடைசியுமானவர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஒரு குதிரை ரேஸ் ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க, பல குதிரை உள்ள. ஓகேங்களா, 2 குதிரை தான் ஓடும். ஒன்னு ஜெயிக்கிற குதிரை, இன்னொன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரை. இது ஜெயிக்கிற குதிரையா இல்ல ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரையா இல்ல விரட்டுற குதிரையான்னு தெரியல. என்னை பொறுத்தவரை விஜய் வெற்றி பெறும் குதிரையா ஜெயிக்கிற குதிரையா என்பதை விட எதிரிகளை விரட்டி கொண்டிருக்கும் ஒரு குதிரை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த வகையில விஜய் அவர்கள் செலக்ஷன் பண்ணியிருக்கிற 2 தொகுதிகளில் குறிப்பா நான் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சென்னை வட சென்னையை ஒட்டியுள்ள சார்ந்த பெரம்பூர் தொகுதி அப்படின்றது அரசல் புரசலான ஒரு கேள்வி. ஓகேவா, தம்பி விஜய்க்கு நான் ஒரு ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் உள்நோக்குங்க. நீங்க ஒரு 4-5 பேரை மட்டும்தான் குறிப்பா முக்கிய நிர்வாகிகளா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசியல் அனுபவம் மிக்கவர்களாகவும் அவர்கள் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அருமை அண்ணன் புஸ்லி ஆனந்த், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணே செங்கோட்டையே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் நாஞ்சில் சம்போத், அப்புறம் தம்பி ஆதவ அர்ஜுனா. ஸோ இவங்க எல்லாம் தான் ஒரு முக்கிய நிர்வாகிகளா இருக்காங்க. இவங்க தான் ஓரளவுக்கு அதாவது ஆதவ அர்ஜுனை தவிர மீது எல்லாமே அரசியல் அனுபவம் மிக்கவர்கள். ஆதவ அர்ஜுனா தப்பா நினைக்காத, நீ இப்பதான் உள்ள என்டர் ஆகி இருக்க, பட் ஒரு அரசியலுடைய ஒரு நிறைய விஷயத்தை உள்வாங்கி இருக்க. ஸோ சப்ஜெக்ட் அப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா, தம்பி விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நிக்க போகும் தொகுதி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கசிவி விட்டது ஆதவ அர்ஜுனா தான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆதவ அர்ஜுனா என்னைக்கு அரசியலுக்குள்ள உள்ள நுழைஞ்சாரோ அன்னையில இருந்து ஒரு வைப்ரேஷன். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளா இருக்கட்டும், அங்கே இருந்து லைலா காலேஜ் மூலியமாக அங்கே ஒரு நிகழ்ச்சி மூலியமாக தாவேக்கு வந்த நிகழ்வா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆதவ அர்ஜுனா தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி உருவெடுத்து விட்டார் என்பது மட்டுமே ஒரு ஆணித்தரமான உண்மை. சோ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்
பெரம்பூர் தொகுதியா இல்ல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில ஏதோ ஒரு தொகுதியா, திருச்சி தொகுதியா அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விக்குறிக்கு பதில் நம்ம ஆராய வேண்டாம். இருந்தாலும் பெரம்பூர் வட சென்னை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கசிவா வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யான்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். உண்மை என்றால் விஜய்க்கு சாதகமா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். கேட்டீங்கன்னா விஜய் ஒருவேளை பெரம்பூர் தொகுதியில நின்னால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கும் அதிகமான அந்த ஓட்டுகள் அதிகமா இருக்கு. இதுல பெண்களுடைய ஓட்டு வித்தியாசம் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படிச்ச மேதாவிகளோ படிக்காத முட்டாள்களோ அங்கே இல்லை. நடுத்தர வர்க்கத்தினர் மட்டுமே அதிக வாழும் பூமி அந்த வட சென்னை பெரம்பூர் பகுதி. ஓகேங்களா? இதுல ஒருவேளை விஜய் அந்த ஏன் ஒருவேளைன்னு சொல்றேன்னா அவர் ஒரு 2 தொகுதியில நிக்கிறதா ஒரு நிறைய கேள்வி. ஏன்னா அவர் பிரஸ் மீட்டிங்கே இது வரைக்கும் பண்ணதில்லை. பக்கத்துல இருக்கிற ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மட்டுமே இன்னைக்கு நிறைய விஷயங்களை கசிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயத்துல பெரம்பூர் தொகுதியில அவர் நின்னால் சென்னையில ஒரு பூமி அதிர்வு, நில அதிர்வு ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ பக்கத்துல இருக்க மு.க. ஸ்டாலின் கடந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற தொகுதியான கொளத்தூர் தொகுதியும், இந்த சைடு அவருடைய மகன், அவருடைய அப்பன் யாரு கருணாநிதி இவங்களா இருந்த துறைமுக தொகுதிகளும், அந்த சைடு நம்ம நாய்சேகர் அண்ணே, அவர் பேர் என்ன, சேகர் பாபு அவர்கள் நின்ன தொகுதி எல்லாமே படபடன்னு ஒரு அதிர்வலைகள் ஏற்படும். உண்மையா தம்பி விஜய் செலக்ட் பண்ணிருக்கிற ஒரு வைப்ரேஷனான இடம் வட சென்னை. இதுல எந்த தொகுதியில வேணாலும் நெல்லுங்க, ஒன்னும் தவறே கிடையாது. ஆனால் நீங்க நிற்கும் தொகுதியை சார்ந்து உள்ள அத்தனை தொகுதிகளும் ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். ஓகேங்களா? சென்னை எனது கோட்டை, சென்னை எனது வாழ்விடம், சென்னை அசைக்க முடியாத சக்தி, அது திமுக கோட்டை அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் விஜய் நின்றால் அது தவிடுபடியாகும். அங்குள்ள வாக்காளர்களை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். யார் காசு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. உண்மை தெளிவான அரசியல் பெற்றவர்கள். ஆனால் இங்க என்ன தோணுது அப்படிங்கிறத விட வட சென்னை மக்கள் இங்க என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு அவர்கள் ஓட்டை பசக்குன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க. உண்மை வேணா பாருங்க. உண்மைங்க, ஏதோ வாய் சொல்லுக்காக நான் சொல்லல, உண்மை அதுதான். திரும்பவும் சொல்றேன், என்னுடைய அண்ணன் தம்பிகள் வாக்காளர்கள் அந்த தொகுதி மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே என் உடன்பிறப்புகள், என் ரத்த சொந்த பந்தம் தான். அத்தனை பேருமே திரும்ப சொல்றேன், நீங்க யாரும் கட்ட வேணும், எந்த நாய்ப்பை பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுங்க. அது எல்லாம் நம்ம வீட்டு பணம். ஏதோ ஒரு வகையில கொள்ளை அடிச்சாங்க அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம், அது 500, 1000, 5000, 10,000 கொடுத்தா வாங்கிக்கிடுங்க. ஆமா, பிளாஸ்டிக் ஜக்கா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் சேரா இருந்தாலும் சரி, சும்பா இருந்தாலும் சரி, அண்டாவா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எதுவா இருந்தாலும் வாங்கிக்கிடுங்க. ஓகேங்களா, வாங்கிக்கிடுங்க சாமி. ஆனால் உங்களுக்கு இங்க என்ன தோணுதுங்கிறத விட இங்க என்ன தோணுது அப்படின்னு முடிவு செஞ்சு ஓட்ட போடுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு மாற்று அரசியலை தான் பார்ப்போமே. ஓகே, இந்த சைடு ரெட்டை இலைக்கு குத்தணும், இந்த சைடு உதய சீரோனுக்கு குத்தணும், அந்த சைடு கை சின்னத்துக்கு குத்தணும். எவனும் எதுவும் செய்யல. அண்ணா ஆட்சியை மலர செய்வோம், எம்ஜிஆர் ஆட்சியை மலர செய்வோம், அம்மாவின் ஆட்சியை மலர செய்வோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் சொன்ன அத்தனை நாயகருமே இன்னைக்கு யாரோ ஒருவனுக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். அந்த வகையில நான் தனித்துவமானவன் அப்படின்னு சொல்லி விசில் அடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் பாரு இந்த விஜய். அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். என் தம்பி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி விட்டாலும் சரி, தனித்துவமாக ஒரு ஆண்மகனாக நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு உறக்க சொன்னாம அந்த கெட்ஸ்க்கே நம்ம பாராட்டணும். ஆமா, உண்மை. அந்த கெட்ஸ்க்கு நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த வீணா போன எடுபட்ட நாயி, அவன் பேர் என்ன, நாம் தமிழர் கட்சியுடைய திருட்டு பையன், அவன் பேர் என்ன, சீமான், சைமன் என்கிற சீமான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவிக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து காசை சுரண்டி அவனை பிச்சைக்காரனாக்கி நடுரோட்ல விட்டு ஓகே ஏளனமும் சிரிப்பான்.
அந்த மாதிரி இல்லாம ஆற அமர யோசிச்சு, ஓகேங்களா. இப்ப சமீபத்துல இந்த காணொலி பேசிக்கிட்டு இருக்க இந்த தருவாய், இந்த நொடி பொழுதுல ஒரு நாளேடுல பாத்தி ஒரு 234 தொகுதிகளை நாம் செலக்ட் பண்ணி இருக்கிறது 60 வேட்பாளர்களை தான். மீதி உள்ளவர்களை நான் கூடிய விரைவில் செலக்ட் பண்ணி பின்பு தான் அறிமுகப்படுத்துவேங்கிறாரு விஜய். அப்ப என்ன ஒரு தெளிவான அரசியல் பாத்தீங்களா? என்ன ஒரு தெளிவான அரசியல். அண்ணே நாஜீர் சம்பத் தாவேக்கையில இணைஞ்ச அடுத்த நொடியா இருக்கட்டும், கே செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் இணைந்த நொடியாகட்டும், ஆரம்ப காலம் முதல் இன்று வரை புஸ்லி ஆனந்த அண்ணே இணைஞ்சு பயணிச்சுக்கிறதாகட்டும், ஸோ தாவேக்காவோட அடிப்படை கட்டுமானம் எந்த அளவுக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்நோக்கி ஆகணும். ஓகேங்களா. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த 2026 உடைய தேர்தல் போராட்டத்தில், தேர்தல் ஓட்ட பந்தயத்தில், தேர்தல் வியாபாரத்தில் தானும் ஒரு அங்கீகரித்தவராக உருவெடுத்திருக்கேன் பாரு இந்த புதியவன், இந்த புதுமையானவன் விஜய். நம்ம வரவேற்கவே செய்யும். 1000 ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் நாம வரவேற்போம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சில நாய்கள் குறைக்கும். தயவு செஞ்சு விஜயுடைய ரசிகர்கள், விஜயுடைய தொண்டர்கள் யாரும் தலைகுனிய வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். இப்பதான் நீங்க எடுத்து வைக்கிறது முதல் படி. ஓகேங்களா. இதுல நிறைய நெளிவு சுழி வரும். முதல்ல ஒரு 2 வீலர் கத்துக்கிறவங்க திடீர்னு பைபாஸ்ல ஓட்டினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன அதிர்வுல இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் எனது பயணத்தில் நேர்கோட்டாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் கெட்ஸா போறாங்க. அந்த வீர தலைவனுடைய பின்னாடி நீங்க போங்க, அந்த வெற்றி தலைவனோட பின்னாடி நீங்க போங்க, நிச்சயமாக ஒரு வெற்றி வாகை சொல்லுவாங்க. இதுல இந்த சீமான், இந்த சாட்டை துருமுருகன், இந்த எக்ஸ்ட்ரா XYZ இவங்க எல்லாம் கொடுக்கிற விமர்சனங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க செவி சாய்க்க வேண்டாம். தம்பி விஜய் அவர்கள் வடசென்னை பகுதியில் உள்ள பெரம்பூர் தொகுதியை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்க, யோசிக்கவே வேண்டாம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஊடகத்துடைய ஆரம்பத்தில் சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன். நீங்கள் நின்ற இடம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள், சுனாமி பேரலையை போல் அப்படி வெகுந்து எழும். உண்மையா நீ நின்று பாரு. குளத்தூர் தொகுதியில லட்சம் வாக்காளர் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சேன், லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அல்லக்கை நுள்ளக்கை இந்த MK ஸ்டாலின் திமுக அத்தனை பேருமே தோண்டு போவான். ஓகேங்களா. வெற்றி வாய்ப்பு கனி கிடைக்கிற அந்த நொடி பொழுது வரை எந்த திமுக காரணம், எந்த அதிமுக காரணம், எவனாக இருந்தாலும் சரி, உன்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட ஒவ்வொருத்தரும் விடிய விடிய தூங்கவே மாட்டான். அப்படியே எவனா ஒருத்தனாவது ஜெயித்தால் உன்னை விட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறா அப்படின்னா அது மிஞ்சி 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 போனா ஒரு 500,000 ஓட்டுக்கள் தான் விழுமே தவிர லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் என்கிற ஒரு எண்ணிக்கைக்கான வாய்ப்பே அறவே கிடையாது என்பது சத்தியமான உண்மை. ஆகையால் தேர்தல் களத்தில் நீங்கள் இந்த உத்வேகத்தோடு நீ அறிக்கை விட்டையோ அதே உத்வேகத்தோடு நீ போட்டியிடு, வெற்றி வாகை நிச்சயம் கூடுவாய். விஜய் அவர்கள் மேல் நிறைய ஒரு வழக்குகள் தொடரலாம், இன்னும் தொடரப்படலாம். ஓகேங்களா. எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். சோ அரசியல் ஒரு மாற்றத்தை நாமும் எதிர்பார்ப்போம், நாமும் வரவேற்போம். சோ அனைத்தும் நல்லமைக்கு. சோ மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.